இதுல இன்ட்ராடேல எப்படி டிராவல் ஆகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இதுக்குள்ளாரே வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகலாம். சின்னதா தான் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா நடந்துரும். அண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து டிமாண்ட் ஜோன் 3 டச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் ட்ரேட் எம்பரர் மெத்தட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த பிரைஸ் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், கொடுத்த பிறகுதான் அந்த ரெசிஸ்டன்ஸ் வர போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சப்போஸ் அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்காத பட்சத்துல, ஏன்னா மார்க்கெட் நடக்காத பட்சத்துல நம்ம இந்த இடத்துல கன்ஃபர்மேஷனை பத்தி பேசவே முடியாது. அப்படி கன்ஃபர்மேஷன் கொடுக்காத பட்சத்துல பிரைஸ் ஃபர்தரா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அப்படி கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னா இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிட்டு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்காத பட்சத்துல பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு டவுன் ட்ரெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த டிமாண்ட் ஜோன் 4 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ அப்படின்ற போது இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஓப்பனிங்ல இருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ கீழே இறங்குச்சுன்னா அது ஒரு ரிஸ்கான ஏரியா. ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு கிளியர் பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால பிரைஸ் கீழே வந்துச்சுன்னா எங்கிருந்து வேணா மேல போகலாம் அப்படிங்கிறதும் அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த டிமாண்ட் ஜோனை 3 வந்து டச் பண்ணிட்டு தான் மேல போகும் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 நோக்கி போய் முடியணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சப்போஸ் இதே பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆகிற பட்சத்துல இதுல ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப தூரம் போகாது, அப்படியே போனாலும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது டிமாண்ட் 3 வந்து டச் பண்ணும் அப்படிங்கறதா எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ இந்த டிமாண்ட் 3 பிரேக் பண்ணுது, ஃபர்தரா டிமாண்ட் 4 போகும் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடர் ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு ரிஸ்கான ஏரியாவா இருக்கு. இதையும் டோட்டலா வந்து அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது நல்லது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். டிமாண்ட் 4 பிரேக் பண்ணா மட்டும்தான் பிரைஸ் வந்து ஃபர்தரா டவுனா மாறும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நடக்கும், கீழே போகும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அப்போ ஓவரால் மார்க்கெட்டோட வியூ பொறுத்த வரைக்கும் மேல இருக்கக்கூடிய மார்க்கெட் டிமாண்ட் ஜோன் 3 வந்து டச் பண்ணிட்டு திரும்பவும் ஃபர்தரா மேல போகும் அப்படிங்கறதா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. மேபி வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2ல கூட சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் மெஜாரிட்டி டிமாண்ட் ஜோன் 3ல தான் இருக்கு அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கலாம்.